ராதா ஜெமினி. எம்ஆர் ஸ்லாங்கே சும்மா ஏற்ற இறக்கமாக வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா எம்ஆர் ராதா காரில் போயிட்டுருக்கா, ஜெமினி ஒரு சைடு வராரு, அவர் ஏதோ இடித்து விழுந்துடுறாரு. அவர் கையில் வச்சுருந்த எட்டனா கீழே விழுந்துடுது. இவர் இறங்கி வராது. ஏய் என்னடா எங்கடா பார்த்துட்டு போகிற, நான் உன்னை சரியா இல்லையா போல இருக்கேன் உன்னை பார்த்தா, என்ன தேடுற அப்படின்றாரு. உடனே நான் ஒரு எட்டனா வச்சுட்டு இருந்தேன், சாப்பிட போயிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து இப்படி இடிச்சிட்டிங்கன்றாரு ஜெமினி. உடனே இவர் எட்டனாவா, சரி இந்தா சொல்லிட்டு காசு கொடுக்குறாரு. ஜெமினி வாங்கலை. ஜெமினி வாங்காமல் எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன பிச்சையாக போடுறீங்க, எனக்கு வேண்டாம், என்கிட்ட இருந்த காசு எனக்கு போதும், சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறார், அந்த எட்டனாவை தேடுறார். சரின்னுட்டு இவர் பர்ஸில் ஒரு எட்டனா இருக்குது, அந்த எட்டனாவை கீழே போட்டுட்டு அதை பாரு அப்படின்றாரு. ஒன்று இவர் சாதா நாணயம், என்கிட்ட இருக்கிறது வெள்ளி எட்டனா. முதல்ல வெள்ளியில் கூட எட்டனா வந்திருக்கு போல இருக்குது. ஆமாம், எங்கள் தாத்தா சொல்லுவார், ஓட்டக்காலனாம்பார், வெளியிலலாம் காசு வரும் பாரு, தங்க காசு வரும், வெள்ளி எட்டனா இது கிடையாது அப்படின்ட்டு. அதாவது 50 காசு, இப்போ இருக்கிற 50 காசு தான் அப்போ எட்டனா. 4 8 அரையணா 1 அப்படிலாம் இருக்கவே இல்லை. சரின்னு இவர் கார் எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பர்ஸு விழுந்துருது, எம்ஆர் ராதாவோட பர்ஸு. அப்போது ஜெமினி வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போகிறப்போ அங்கே இருக்க திருடனுங்களாம் அதை பறிக்க பார்க்குறாங்க. ஆனால் இவர் சண்டை போட்டு போய் அவர் கார் பின்னாடியே போய் அவர் போகிற ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு அவர்கிட்ட, சார் என்ன நீ அங்கே பார்த்த எட்டனா இல்லை, நீ என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு அவர் ஒரு மாதிரி அவரோட ஸ்லாங்கில் கேட்குறாரு. உடனே இவர், நான் வந்து நீங்கள் இப்போ என்கிட்ட பேசிக்கிட்டே கார் எடுக்கிறப்போ உங்களோட பர்ஸ் விட்டுட்டீங்க, இந்தாங்கன்னு சொல்லி அவர் வைக்கிறார், அந்த மேஜை மேலே வைக்கிறார். உடனே இவருக்கு ஆச்சரியமாயிடுது. அப்படியா, நீ உன்ன மாதிரி அவனையும் நான் பார்க்கலையே, சரி என்ன இதில் எவ்வளோ இருக்குது காசு தெரியுமா உனக்கு அப்படின்றார். அவர் சொல்கிறார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தேவையில்லை, இன்னும் வேலை செய்கிற அப்படின்னாரு இவர். உடனே அவர், எனக்கு வேலை தான் இல்லை. ஓ வேலை வேறு இல்லையா, சரி ஒரு கார்டை கொடுத்து இங்கே போய் பாரு இந்த மேனேஜரை, உனக்கு காலையில் வேலை கிடக்கும், நிஜமாவான்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு போயிடுறார். உடனே இவர் பேசிக்கிறார் தானா. அவருக்கு ஒரு வாட்டி சொல்கிறார், அவன் இருக்கும்போது ஜெமினி இருக்கும்போதே சொல்கிறார், அங்கே பாரு சுற்றி பாருன்றார். சுற்றி பார்த்தா எல்லாம் ஜோடியாக அந்த ஹோட்டலில் ஆடிக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா. இவங்ககிட்டலாம் இந்த பர்ஸு கிடச்சிருந்தனா இந்நேரம் ஸ்வாகா பண்ணியிருப்பாங்க. இவர் யோசிக்கிறாரு, இந்த மாதிரி எவனையும் நான் சந்திச்சதே இல்லையே என் வாழ்க்கையில் எது கற்றுக்கிறியோ இல்லையோ, பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கணும். எந்த காலத்துலேயுமே அந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்க.